ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, வாழ்க்கையில் நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்க இயற்கை தந்த உணவுகள் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் நூற்றாண்டுகளாக சாப்பிட்டு வந்த ஒரு பாரம்பரிய உணவு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதாங்க கம்பு. இந்த கம்பு சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நல்லது இருக்குது, என்னெல்லாம் பக்க விளைவுகள் இருக்குது, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பு ஆங்கிலத்தில் பியர் மில்லட் அப்படின்னு அழைக்கப்படுது. சோறு, கூழ், அடை, கூழாங்கல், கம்பங்குழி, ரொட்டி போன்ற பல வடிவங்களில் இதை பயன்படுத்திட்டு வரோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விவசாயிகள், கிராமப்புற மக்கள்கள் தினசரி அவங்களோட உணவாக இதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. 100 கிராம் கம்பில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், B1 விட்டமின், B2 விட்டமின், B3 விட்டமின், B6 விட்டமின். முழு தானியமான இந்த கம்பில் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து நன்மைகள் தரக்கூடிய ஊட்டச்சத்துமே நிறைஞ்சிருக்கு. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க விரும்பினா பலரும் சிறுதானியங்களை தங்களோட உணவில் சேர்த்து வரணும். கம்பு, சோளம், வரகு, தெனை இப்படி சிறு சிறு தானியங்களை சாப்பிட்டா நம்ம குச்சி ஊன்ற வயதில் கூட யாரோட உதவியும் இல்லாமல் சுயமாகவும் திடமாகவும் வாழலாம். இந்த சிறுதானியங்களை வச்சு கஞ்சி, களி, தோசை, இட்லி போன்ற பல உணவுகளை சமைக்கலாம். இதனை வடித்து வெள்ளை சாதத்திற்கு பதிலாக கூட நம்ம சாப்பிடலாம். காலத்தால் அழிக்க முடியாத நம்ம நாட்டு பாரம்பரிய உணவுகளை பராமரிக்கலாம். இயற்கை உணவுகளை சாப்பிட்டு நோய் நொடியின்றி வாழலாம். நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பை வாரம் ஒரு முறையாவது உங்களோட உணவில் சேர்த்துக்குங்க. இந்த கம்பு தானியத்தில் குறைந்த அளவு கலோரி மட்டும்தான் இருக்குது. உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைக்க விரும்புகிறவங்க இந்த கம்பை தங்களோட உணவில் சேர்த்து கொள்ளலாம். இதில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை எளிதாக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுது. கம்பு தானியத்தை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காது. இதன் மூலம் தேவையற்ற உணவு உட்கொள்ளல் அப்படின்றத தடுக்கலாம். நார்ச்சத்தோருக்கு சிறந்த ஆதாரமாக இருக்கிற இந்த கம்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற சிறந்த உணவாக அமையுது. அரிசி மற்றும் கோதுமை போன்ற தானியங்களோட ஒப்பிடும்போது கம்பு மிக குறைஞ்ச அளவு கிளைசெமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. டைப் 2 சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க கம்பை தங்களோட உணவில் சேர்த்து வந்தால் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். இந்த கம்பில் புரதம், வைட்டமின் B6, துத்தநாகம், இரும்புச்சத்து, ஃபோலேட் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஆரோக்கியமான முடி மற்றும் சருமத்துக்கு அத்தியாவசியமானவை. கம்பை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை தடுக்கலாம். உங்களோட சருமத்தில் இயற்கையான பளபளப்பை தக்க வச்சுக்கொள்ளலாம். இறந்த சரும செல்களை நீக்க கம்பு தானியத்தை சாப்பிடலாம். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. கம்பு தானியத்தில் உள்ள மெக்னீசியம் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள உதவுது. மேலும் பொட்டாசியம் நிறைஞ்ச கம்பு இதயத்தின் இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்குது. தமனிகளில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதால் மாரடைப்பு போன்ற கடுமையான இதயம் சார்ந்த நோய்களை நம்மளால் தடுக்க முடியும். கம்பு தானியத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வயது முதிர்வின் அறிகுறிகளை தாமதப்படுத்தும். சிறுநீரகம் மற்றும் கல்லீரலோட ஆரோக்கியத்தை பராமரிப்பது முதல் புற்றுநோயை தடுப்பது வரை கம்பு சாப்பிட்றதால ஏராளமான நன்மைகளை நம்ம பெறலாம். இது நம்மளோட உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி உங்களை ஆரோக்கியத்துக்கு பாதுகாக்கும். இதில் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால இரத்த சர்க்கரை அளவை மெதுவாக உயர்த்துகிறது. இன்சுலின் சுரப்பை சமநிலைப்படுத்த உதவுது. அதிக நார்ச்சத்து இருக்கிறதால பசியை நீண்ட நேரம் கட்டுப்படுத்தும். தேவையற்ற உணவு சாப்பிடும் பழக்கத்தை இதனால் நம்மளால் குறைக்க முடியும். கம்பில் உள்ள மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். நல்ல கொழுப்பு அளவை உயர்த்தி மோசமான கொழுப்பு அளவை குறைக்குது. அதிக கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கிறதால எலும்பு மற்றும் பற்கள் வலுப்பட இது உதவியாக இருக்குது. 40 வயதுக்கு பிறகும் எலும்பும் பலமாக இருக்க இது உதவியாக இருக்குது. இந்த கம்பில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதால ஹீமோகுளோபின் உற்பத்தியை மேம்படுத்துது. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரும் இரத்த சோகைக்கு இது ரொம்பவே நல்லது. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கலை தடுக்கும். உடலுக்கு ஆரோக்கியமான பாக்டீரியா வளர இது உதவியாக இருக்குது. கம்பங்கூழ், பழைய கம்பு கூழ் உடல் சூட்டை குறைக்கும்.
கோடை காலத்தில் வெப்ப காய்ச்சலை இதனால் நம்மளால் தடுக்க முடியும். குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இதன் மூலம் ஆற்றல் அதிகமாகவே கிடைக்கும். மெதுவாக ஜீரணமாகும் கார்போஹைட்ரேட் இருப்பதால் நீண்ட நேரம் ஆற்றல் கிடைக்கும். சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி அதிகரிக்கும். இந்த கம்பை நம்ம எப்போல்லாம் பயன்படுத்தலாம்? காலையில் உணவாக கம்பங்கூழ் சாப்பிடலாம். மதிய உணவாக கம்பு சாதம் பச்சடி சாப்பிடலாம். கம்பு அடை, தோசை, புட்டு, கம்பு லட்டு, ஹல்வா கூட செஞ்சு சாப்பிடலாம். இவ்வளோ நேரம் கம்போட நன்மைகள் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது தீமைகள் என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக சாப்பிட்டா ஜீரணத்துக்கு சிரமமாகும். கம்பு அதிக நார்ச்சத்து கொண்டதால் வயிற்றுப்புண், வாயு அடைப்பு ஏற்படலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கம்பில் இருக்கும் ஒரு சில பொருட்களால் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை குறைக்கலாம். எனவே தைராய்டு நோயாளிகள் அளவோடு இதை சாப்பிடணும். குழந்தைகளுக்கு 2 வயதுக்கும் குறைவான இந்த குழந்தைகளுக்கு நேரடியாக அதிக கம்பு கொடுத்தா ஜீரண சிரமம் ஏற்படலாம். புதிய கம்பு உடல் சூட்டை அதிகரிக்கலாம். பழைய கம்பு உடலை குளிர்ச்சி தரும். எனவே நம்ம பாரம்பரிய உணவுகளில் உடலுக்கும் மனசுக்கும் பலன் தரும் ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த கம்பு. இந்த கம்பு போன்ற தானியங்களை நம்ம தினசரி உணவில் சேர்த்தா மருந்து தேவையற்ற ஆரோக்கிய வாழ்வு பெறலாம். ஆனால் எந்த உணவையும் அளவோடு நம்ம உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். இவ்வளோ நன்மை இருக்கிற இந்த கம்பு தானியத்தை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சேர்த்துக்க முயற்சி செய்யலாம். இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.